மாற்றுத்திறனாளிகளை இலவசமாக சபரிமலைக்கு அழைத்து சென்று ஐயப்பனை தரிசிக்கச் செய்யும் திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த அமைப்பின் தேசிய தலைவர் முருகன், வரவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்து சமய அறநிலையத்துறை இந்த திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். மேலும் ஒவ்வொரு மாவட்ட தலைமையகத்திலிருந்தும் சபரிமலைக்கு நேரடி பேருந்துகள் இயக்கவும், கோவில்களில் மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்களுக்கு தனி வரிசை ஏற்படுத்தவும், 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு சலுகை மற்றும் இலவச ஆன்மீக சுற்றுலா திட்டங்களை செயல்படுத்தவும் தமிழக அரசுக்கு சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் தேசிய தலைவர் முருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஐயப்ப பக்தர்கள் எல்லாராலையும் வேணும் அல்லது பஸ்ஸோ எடுத்து போக முடியாத ஒரு பொருளாதார சூழ்நிலை உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு தமிழ்நாடு மாவட்டத்திலிருந்தோ நேரடியாக பம்பை வரைக்கும் தமிழக அரசு பஸ் வசதி பண்ணி கொடுக்கணுங்கிறது அது நம்மளோட அடுத்த கோரிக்கை. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு சபரிமலை தரிசன திட்டத்தை பற்றி அறிவிக்க சொல்லி கேட்டிருக்கோம். 60 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஆன்மீக சுற்றுலா, 50 வயதுக்கு மேற்பட்ட குடிமக்கள் கனவுகளை அரசு நிறைவேற்றும் வகையில் 50% சலுகையுடன் ஆன்மீக சுற்றுலா. இப்போ காசிக்கு பார்த்தீங்கன்னா முழுவதும் அவங்களே அரசாங்கமே ஏற்று அவங்கள கொண்டு போறாங்க. சபரிமலைக்கு அவங்களால 100% செலவு பண்ண முடியலன்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 50% கட்டணத்தில் அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு சில கோயில்களில் சிறப்பா ஐயப்ப பக்தர்களுக்குன்னு தனி ஒரு லைன் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை அறநிலைத்துறை அமைச்சர் மூலமா வேண்டுகோள் வைக்க இருக்கிறோம். அது எல்லா கோயில்கள்லையும் தரிசனம் முடிஞ்ச வரையில அவங்களுக்கு இன்னொன்று சிறப்பா தரிசனம் பண்றதுக்கு தனிப்பட்ட ஒரு லைனை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.